ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? இது வந்து 2000ல இருந்து 2000ல இருந்து. ஆமா. ஆமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? 10வது வரையும் படிச்சேன். 10வது வரையும் படிச்சிருக்கீங்க. ஆமா. 2000ல இருந்து இந்த தொழில். என்னென்ன தொழில் தெரியுங்க ஐயா இந்த தொழில்ல? ஒயர் சேர்ல எல்லாமே பண்ணுவோம். இது ஒயர் சேர், அந்த பின்ற அந்த ஒயருங்களா இது? அரசு அலுவலகங்கள்ல, அரசு பள்ளி, அதாவது பள்ளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயர் சேர் பார்த்துருக்கோம். ஆமா. இப்போ ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுங்க ஐயா தொழில்? இப்போ எப்படி இருக்குங்க ஐயா? ஆரம்ப காலத்துல ஓரளவுக்கு இருந்தது. சரிங்க ஐயா. படிப்படியா அந்த பிளாஸ்டிக் குறைஞ்சிட்டே போகுது. இப்போ உங்களுக்கு மாசத்துக்கு எத்தனை சேர் வருதுங்க ஐயா இப்போ? சொல்ல முடியறதில்ல. ஆமா. முன்னாடி இருந்த மாதிரி தினமும் உங்களுக்கு அந்த வேலை வரல. ஆமா. வேற எதனா தொழில் தெரியுமா ஐயா? வேற என்ன, ஏதாவது கடை வைக்கலாம். நீங்க சொல்றது கடைனா ஒரு மல்லிகை கடை மாதிரி, இப்ப ஒரு பெட்டி கடை மாதிரி அது வைக்கணும்னு ஆசை. எவ்வளவு நாளா ஆசை? ஒரு 10 வருஷமாவே ஒரு கடை வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை, பெட்டி கடை மாதிரி. அதான் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் யாரும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு இது இல்லாம இருந்ததால நீங்க வைக்கணும் மனசுல ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான வழிமுறை, அதுக்கான பொருளாதாரம். இப்போ உங்க குடும்பம் எத்தனை பேருங்க ஐயா? யார் பாத்துக்கிறது? வருமானம் எப்படி? இது மட்டும் தான் உங்களுக்கு சோர்ஸா வருமானம்? வீட்லயே பசங்களை பாத்துக்கிறாங்க. நீங்க தான் சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை பாத்துக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள் ஐயா? 2 பேர் இருக்காங்க. இப்போ 3 பேர் இருந்தாங்க. 3 பசங்க இருந்தாங்க. ஒரு பொண்ணு, 2 பையன். ஒரு பையன் வந்து போன ஏப்ரல், இந்த வருஷமா? ஆமா, இந்த வருஷம். இப்போ 2025 ஏப்ரல்ல இறந்துட்டாரு. ஒரு பையன். பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க. பையன் என்ன பண்றாரு? பையன் வந்து இப்ப 7ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவர் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போறதுக்கு இன்னும் வருடங்கள் இருக்கு. ஆமா. இப்போ உங்களோட தொழிலும் வந்து இப்போ குறைஞ்சிட்டே போகுது. இந்த ஒயர் சேர் பயன்பாடு குறைவா இருக்கிறதால. ஆமா. ஆனா நீங்க 10 வருஷமாவே உங்களுக்கு அந்த ஒரு பெட்டி கடை மாதிரி எதனா ஒரு கடை வச்சு பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேறணும். இந்த கைத்தொழில் தெரிஞ்சாலும் இதோடைய பயன்பாடு குறைஞ்சிட்டதால வருமானம் குறைஞ்சிருச்சு. இப்போ வேற தொழில் நீங்க பண்ணணும்னு ஒரு ஆசை ரொம்ப 10 வருஷமாவே இருக்கு. ஆனா அதுக்கான பொருளாதார வசதி இல்ல. யாராவது ஏற்படுத்தி கொடுத்தா, யாராவது முன் வந்து பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறவங்க, உதவுற குணம் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா கண்டிப்பா நீங்க அதுல உங்களுடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை பாத்துப்பீங்க. எல்லாருக்கும் முன்னுதாரணமா உழைச்சி இவ்வளவு வருஷம் நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்தி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீடு கூட கட்டி இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கட்டி முடிச்சிட்டீங்களா ஐயா? கட்டி முடிச்சிட்டோம். அதுல இருக்கிற ஜன்னல் போட முடியல. வீட்டு ஜன்னல், ஒயரிங் பண்ண முடியல. வீடு கட்டிட்டீங்க, உங்களுடைய ஆசை நிறைவேறிச்சு. ஆனா முழுமை அடையல. இன்னும் ஒயரிங் பண்ணணும், ஜன்னல் போடணும். இருட்டு அறையாவே இருக்கு. மின்சார வசதி இப்போ வழங்குவாங்களே, நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னாக்க? இருக்குது. ஒரு ரூம் பின்னால இருக்குது, போட்டிருக்கிறோம். முதல்ல இந்த வீடு கட்டுறதுக்கு முன்ன அந்த ஒரு ரூம் போட்டு அதுல கரண்ட் வாங்குறோம். அந்த ஒரு ரூம்க்கு அதுல இருந்து ஒரு ஒயர் இழுத்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சு தனியா கீழே தரையில வச்சு அதாவது ஒயரிங் பண்ண முடியாதால நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இருட்டாதான் இருக்க நிறைய அறைகள். வீடு கட்டுறதும் உங்களுடைய பல வருட கனவு வந்து நிறைவேறியதே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய உதவிதான். ஏன்னா உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு குறைவா உள்ளதால, வேலை வாய்ப்பு செய்ய கிடைக்காதால மக்களோட உதவியில வீடு வரையும் கட்ட முடிஞ்சு. இன்னும் வேலைப்பாடுகள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல உங்களுடைய இன்னும் வாழ்க்கை பயணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு கடை யாராவது அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனாலும் உழைக்கணும் தான் நினைக்கிறீங்க. அந்த இடத்துல கூட யாராவது எனக்கு வந்து தொழில் வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்தா கூட நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க. பையனுக்கு எப்படி ஐயா தவறு விட்டீங்க? அவர் நல்லா தான் இருந்தாரு. நான் போன வருஷம் பார்க்கும்போது தமிழ் எக்ஸாம் எழுதினாரு. என்ன கிளாஸ் ஐயா? 10வது பப்ளிக் எக்ஸாம் எழுதினாரு. எழுதிட்டு வீட்டுக்கு வந்து மறுநாள் கிளாஸ் போயிட்டு வந்தது. கிளாஸ் போயிட்டு வந்து மதியானம் தலைவலின்ட்டு உடம்பு சரியாட்டாங்க. வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டோம். காலையில எல்லாம் டெஸ்டும் எடுத்தாங்க. அதுல வந்து கிட்னி லிவர் பாதிச்சு, கிட்னி பாதிப்பு ஆயிடுச்சு. புதன்கிழமை பொழுதெல்லாம் இருந்து சாயந்தரம் இருந்து நைட்டு உயிர்ப்பு. சென்ட்ரல் வந்து அவனுக்கு
எங்க கிட்ட சொல்லல ஓ, அவருக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து சோர்வா இருந்தது எல்லாம் இருந்திருக்கு. சொல்லல ஆனா உங்களுக்கும் வந்து பார்வை இல்லாதால பையனை வந்து சொன்னா மட்டும்தான் தெரியும். ஆனா சொல்லல. ஆனா பெரிய பையன் அவரு. சரி பண்ணி ஆமா, ஏன்னா உங்களுக்கு உதவி எப்பவும் கூட்டிட்டு போவாரு, கூட்டிட்டு வருவாரு, உதவுவாரு. ஆனா சொல்லாமலே இருந்திருக்காரு அப்பா கஷ்டத்தை கொடுக்க வேணான்ட்டு. அவரு 3 வருஷமா அந்த கிரிக்கெட் கோச்சிங் அனுப்பிச்சு ஆ. எல்லாத்துலயும் வந்துட்டான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு 3 வருஷம் கோச்சிங்ல. ஆமா ஃபர்ஸ்ட் வந்து சென்னைக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ம். சென்னைக்கு போறதுக்கு ஆ, செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி எவ்வளவு நாள் அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுங்க ஐயா? எங்களுக்கு சொன்னது ஒரு 2-3 நாள் கடைசி நேரத்துல கிரிட்டிக்கலா இருக்கிற போதுதான் சொல்றாரு அவரு. டாக்டர் ஆ. கேட்கும் போதுதான் ஆ. யூரின் எத்தனை நாளா மஞ்சளா போகுதுன்னு கேட்டது. ஆமா எத்தனை நாளான்னு கேட்டா ஆ. 10-11 நாளா. ஓ, ஆனா அத எங்க கிட்ட சொல்லியிருந்தா முன்னாடியே காப்பாத்திருக்கலாம். சின்ன வயசுலயே 1 வயசுல வந்தது மஞ்சக்காம. ஓ, 1.5 வயசுல. ஆமா. ம். இப்போ அடுத்து இப்ப வரும்போது ஏமாந்துட்டுனா அவரு சொல்லாம விட்டுட்டாரு. அப்பாவுக்கு எதுவும் கஷ்டத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லாம விட்டாரு. கடைசி நேரத்துல சொன்னதால அது வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழல் போயிடுச்சு. ஆனா இதுல இருந்து என்னன்னா, பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிள்ளைகள் வந்து ஒரு சிறு இதுனாலும் சொல்லிடணும். ஆமா, அப்பதான் நம்ம, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கஷ்டமே அம்மா கஷ்டமே சொன்னா திட்டுவாங்களா, எந்த இதுவுமே மனசுல வச்சுக்க கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் வளர்க்க வேண்டும். ஏன்னா சின்ன உடம்புல சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் சோர்வா இருக்கு, மயக்கமா இருக்கு, எதுனாலும் உடனடியா பெற்றோர்கிட்ட சொன்னாதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே பார்க்கணும். இப்ப நாமளா பார்க்க முடியாது. ஆமா, உண்மை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே இது பண்ணிருக்கலாம். எங்க வீட்டுல எங்க மனைவியும் அவங்களும் வந்து அப்போ நார்மலாவே சாப்பாடு எல்லாமே நல்லாதான் சாப்பிட்டான். எப்பவும் போலதான் இருந்தான். ஆனா உடம்புல அந்த இருக்கிற சோர்வு வந்து அவருக்கு இருந்தாலும் அம்மா கிட்டயும் சொல்லல, அப்பா கிட்டயும் சொல்லல. அதுதான் அந்த இடத்துல இதாகி போச்சு. நான் இந்த வீடியோவை பகிர்றேன், சோசியல் மீடியால பகிர்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ திருப்பத்தூர் மாவட்டம் எங்கெல்லாம் போதோ எல்லாருக்குமே போட்டு எல்லாம் பகிர்வாங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்க, உதவும் உள்ளம் கொண்டவங்க கண்டிப்பா ஒற்றுமையா வந்து ஒவ்வொருத்தரும் உதவுனா கூட உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ நான் பகிர்ந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றம் நடந்தாக்க அது வந்து உண்மையிலேயே முதல்ல சந்தோஷப்படுறவன் நானா இருப்பேன். அதே போல உங்களுக்கு யாராவது உதவுறதா இருந்தா நேரடியா உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துறேன் ஐயா, உங்களுடைய முகவரி கொடுத்துறேன். இது மூலமா வந்து உங்களுக்கான உதவி நேரடியா வந்து சேரும். ஆமா, 2ஆம் நபரும் 3ஆம் நபரும் நம்ம யாரும் வந்து இடையில வேண்டாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இலவசமான ஒரு பொது சேவை தான். எனக்கு நான் உங்களை பார்க்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கணும்ட்டு நம்ம முன்னாடியே பேசணும். ஆனா ஐயா வந்து நீங்க வீடு கட்டுற வேலை இதுல இந்த இதால பண்ண முடியாம போச்சு, இந்த வீடியோ கூட எடுக்க முடியாம போச்சு. ஆனா இப்போ அந்த நேரம் அமைஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னன்னா உங்களுடைய பையன் இழப்பு வந்து ஒரு பெரும் இழப்பு தான். இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும். பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். இன்னும் லோன் கட்ட வேண்டியது இருக்கு. ஆமா, இப்போ நீங்க அதுக்குன்னு ஒரு நல்ல தொழில் அமைக்கணும். உங்களுக்கு அந்த லோன் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் போகுது. 8 லட்சம் ரூபாய் லோன் போட்டிருக்கீங்க. லோன் எவ்வளவு கட்டிருக்கீங்க ஐயா? கட்டிட்டு இருக்கீங்களா? லோன் வந்து வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வரோம். முதலீடு சரிங்க. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் எல்லாம் அடைஞ்சு உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வீடு முழுமையா வந்து பூர்த்தி அடையணும், கட்டி முடிக்கப்படணும். கண்டிப்பா அது நடக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. ஐயா உங்களுக்கு தொலைபேசி எண் சொல்லுங்க ஐயா. உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய முகவரி சொல்லுங்க ஐயா. 97 97 51 51 84 84 16 16 13. உங்களுடைய பெயர் ஐயா? வீரமணி. வீரமணி. உங்களுடைய முகவரி ஐயா? வீட்டு முகவரி மந்திரக்கார வட்டம். என்ன? மந்திரக்கார வட்டம், பூர்வீக மானிமிட்டா, பூரிக மானிமிட்டா, சீக்கிய ஆசிரமம் போஸ்ட், திருப்பத்தூர் மாவட்டம். சரிங்க ஐயா, நான் உங்க முகவரி உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்து நான் இந்த வீடியோவை பகிர்றேன் ஐயா. உதவும் உள்ளங்கள் கொண்டவங்க, உதவக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதியில் இருக்கிறவங்க ஒற்றுமையா உங்களுக்கு உதவும் போது கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறும் நம்பிக்கை இருக்குங்க ஐயா. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம் ஐயா. ரொம்ப நன்றி. உதவும் மனம் உள்ளவர்கள், உதவும் நிலையில் உள்ள வசதி உள்ளவர்கள், தன்னார்வலர்கள் இவருக்கு நேரடியாக நீங்கள் உதவலாம். அனைவரும் ஒற்றுமையாக இந்த காணொலியை பகிருங்கள். உங்களுடைய ஒரு பகிர்வு ஒரு வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். இந்த காணொலி பார்த்து பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி.